தலைமை பொறுப்பு வரவங்க முடிவெடுப்பதில் தெளிவு வேண்டும், துணிவு வேண்டும். இந்த ரெண்டு விஷயமே கேள்விக்குறியா இருக்கு விஜய் அரசாங்கத்திட்ட. திமுக என்ன பண்ணதோ அதே அரசியல் தான் அவர் பண்றாரு. தாவேகா சட்டமன்றமா இல்ல திமுக சட்டமன்றமா நமக்கு சந்தேகம் வந்துருச்சு. வசதிக்கு அரசியல் பண்ற ஆட்சியாளர்களை மாறிட்டாங்க எல்லாருமே. சொல்லுக்கும் செயலுக்கும் மரியாதை வேண்டுங்கிறது முக்கியம். அதை திமுக அரசாங்கம் செய்யவில்லை. திராவிடங்கிறது ஊழல் தான். அது விஜய் கவர்ச்சி அரசியல் வந்துட்டாரு, இவர்களுக்கு காட்டி வந்துட்டாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. அது போன்று அல்ல. ஊழல் பண்ணி சேர்த்த சொத்துக்கள் துபாயில் பல்வேறு இடங்களில் இருந்தது. மக்களை இலவசம் என்ற பெயரால பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க. நீ உன் கட்சிக்காரங்க மதர்ந்த கூடாதுன்னு சொல்லி அன்புமணி சொல்லட்டும், சீமான் சொல்லட்டும், ரஜினிகாந்த் சொல்லட்டுமே, அஜித் செய்யறாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடற்கரை பாண்டியன் மின்னல் பருதி வார இதழ் மற்றும் குளோபல் பிராட்காஸ்டிங்ல இருந்து இந்த 2002 திரு செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த மதமாற்று தடை சட்டம் இப்ப நல்லா அமல்படுத்தினாங்க. நிறைய, அதாவது மோடி அரசாங்கம் நடைமுறைக்கு எடுத்து வர்றதுக்கு முன்னாடியே அவங்க முன்னோடியா நடைமுறைப்படுத்தினாங்க. அந்த சட்டம் நாளடைவுல அடுத்தடுத்து டிஎம்கே வரப்ப நலிவடைந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப இப்ப இருக்கிற இந்த நம்மளோட டிவிகே அரசாங்கம் எல்லாருமே சிறுபான்மையில தான் இருக்காங்க. ஸோ இதை நீங்க உங்களுடைய பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க? இந்த சட்டம் திருப்பி அமலுக்கு வருமா? அதாவது இவங்க சிறுபான்மையை இவங்களை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பு வரவங்க முடிவெடுப்பதில் தெளிவு வேண்டும், துணிவு வேண்டும். இந்த ரெண்டு விஷயமே கேள்விக்குறியா இருக்கு விஜய் அரசாங்கத்துக்கிட்ட, விஜய் தலைமையிலான அரசாங்கத்துக்கிட்ட. ஜெயலலிதா அந்த பிரச்சனையே கிடையாது. ஜெயலலிதா ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், சிந்தித்து செயல்பட்டவர்கள். அவருடைய துணிச்சல் இருந்தது, தெளிவு இருந்தது. பின்னாடி வந்தவங்க எல்லாம் அந்த தெளிவு இல்லாம போனாங்க. தெளிவு இல்லாம போனது என்னன்னா, சுயநலத்தின்பால் அந்த தெளிவு இருந்தும் அதை வெளிப்படுத்த தவறியவர்கள் அவர்கள். இவங்கிட்ட என்னன்னா, இவங்களுக்கு தேவைகள் இல்லை. விஜய் பொறுத்தவரையில அவர் ஏற்கனவே சொல்ற, நான் நிறைய ஒரு பைசா எனக்கு எக்ஸ்ட்ரா வேண்டியதுல, நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமா மேடையில சொன்னாரு. ஆனா இந்த நெளிவு சுழிவுகள் இருக்கு இல்லையா, மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ற நெளிவு சுழிவுகள், அதுல அவர்கள் தெளிவு வேணும், துணிவு வேணும்னா, இப்போ பெட்ரோல் விலை கூடி இருக்கு, டீசல் விலை கூடி இருக்கு. இந்த கூடி இருக்கு. இந்த கூடனுடைய என்னன்னா, மத்திய அரசாங்கத்து மேலேயே பழிய போடுறாங்க. இவங்க வேலையை அது இவங்க சைட்ல பதில் சரியானபடி வராதனால இந்த குரல் மேலோங்கி நிக்குது. மாநில அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. கூப்பிட்டு சென்ட்ரல்ல கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, பேசி இதை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பெட்ரோலியத்துறை உயரதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. கூப்பிட்டு மாநில மத்திய அரசுகள் இதுல அந்த வரி குறைப்புங்கிறத பண்ணணும், பேசி பண்ணணும்னு. அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு விஜய். மத்திய அரசு நோக்கியதான் இவங்க திமுக என்ன பண்ணதோ அதே அரசியல் தான் அவர் பண்றாரு. சட்டமன்றமே முதல் நாள் கூடிய போது இது தாவேகா சட்டமன்றமா இல்ல திமுக சட்டமன்றமா நமக்கு சந்தேகம் வந்துருச்சு. அது மாதிரி அவங்க குரல் மேலோங்கி நின்னது. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இங்க தேர்ந்தவர்கள் அந்த இடத்துல இல்ல. அந்த தெளிவு இல்ல, அந்த துணிவு இல்ல. அதை இனிமேல் அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தெளிவும் துணிவும் வளர்த்துக் கொள்ளணும். மாநில அரசு தன்னுடைய பங்குக்கு, அதாவது இத்தனை எரிவாயு உருளை நாங்க கொடுப்போம்னு சொல்லி திமுக சொல்லிச்சு, கொடுக்கல. ஏன்னா அதுதான் வசதிக்கு அரசியல் பண்ற ஆட்சியாளர்களை மாறிட்டாங்க எல்லாருமே. இவங்களும் அப்படி அரசியலுக்கு வசதிக்கு அரசியல் பண்றாங்களாங்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இதை சொல்லணும், இதை எடுத்து சொல்லணும். அதை தான் நான் சொன்னேன், திருப்புகளை பத்தி சொல்ல வந்தேன் நான். திருப்புகள் வந்தாரு. அந்த திருப்புகள் இது ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, அவரு போதும் அவருடைய ரிட்டையர்மெண்ட்ல சென்னை வந்துட்டாரு. தன்னோட சகோதரர் இறையன்பு கேட்டாருன்னு சொல்லி திமுக அரசாங்கத்துக்கு இங்க உள்ள விஷயங்கள், அதாவது வெள்ள தடுப்பு பணிகள், கட்டமைப்பு பணிகள், இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு என்னென்ன செய்யலான்ட்டு ஒரு யோசனை கேட்டாங்க. அவர் நிறைய ஸ்கெட்ச் போட்டு இது வேணும், இதென்ன செய்யணும், சீர்திருத்தம் அடங்கிய ஒரு பெரிய ஒரு இதை திட்டத்தை இதை கொண்டு செஞ்சு கொடுத்துட்டாரு. அதை அவங்க கண்டுக்கவே இல்லை, அதை அவங்க பொருட்படுத்தவே இல்லை. அவருக்கு கோபம் வந்துருச்சு. இனிமேல் அந்த பக்கமே தலை காட்ட மாட்டேன், நான் எதுவுமே எனக்கு வேண்டான்னு ஒதுங்கி சென்னையில வரத்தை விட்டு ஒதுங்கி போயிட்டாரு. ஏதாவது தான் சொல்லுக்கும் செயலுக்கும் மரியாதை வேண்டுங்கிறது முக்கியம். அதை திமுக அரசாங்கம் செய்யவில்லை. ஏன்னா இதுல என்ன கிடைக்கும், என்ன வரவு இருக்கு, செலவை விட என்ன வரவு இருக்குங்கிறது நினைச்ச ஒரு ஒரு கட்சி அது திராவிடங்கிறது ஊழல் தான். அது 4 ஆண்டுகள்ல பெரிய, அதாவது அது வரலாற்றுல நீங்க அதை பதிவு பண்ணிருக்கலாம். ஆனா கடந்த 4 ஆண்டுகள்ல ஒரு நல்ல ஒரு பினான்சியல் முன்னேற்றம் இருந்திருக்கு தமிழக அரசோட இதுல. ஏன்னா நம்ம ஒரு தலைக்கு 7 ரூபாய் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த அளவுக்கான ஓவரால் இந்தியாவோட எக்கனாமில பாக்குறப்ப முதலிடத்துல மகாராஷ்டிராவும், 2வது இடத்துல தமிழகமும் இருக்கு. அந்த அளவுக்கு கட்டமைப்புகள் இது ஒரு நாள்ல வந்தது கிடையாது.
டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி ஆட்சி அமைச்சு 70 வருஷங்கள் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர் அவர் அவர் வந்து ஆரம்பிச்சு வச்சதை இவங்க மேலும் மேலும் மெருகேற்றி இந்த பினான்சியல் கட்டமைப்பு 2வது இடத்துல தமிழகம் இருக்கு. மொத்த இந்தியாவுக்கான வருமானத்தில் 2வது இடத்துல இருக்கிறதே பெருமைக்குரிய விஷயம். அதை தக்க வச்சிருக்கிறது இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் தக்க வச்சிருந்திருக்காங்க. அதுல அதிகாரிகளோட பங்கு மிகவும் பெருசு. ஏன்னா அதிகாரிகள் நேர்மையா இருந்திருக்காங்க, அதனால இது தக்க வச்சுக்கப்பட்டிருக்கு. பட் இப்ப இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல குறை சொல்ற மாதிரி எந்த ஒரு பெரிய தவறுகளும் நடக்கல. சமுதாயத்தை, அதாவது அரசாங்க ரீதியாகவோ நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே ஒரு மேலோட்டமா பாக்குறப்ப ஒரு நல்ல அரசாங்கம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது மக்களுடைய பார்வையா இருந்தது. அதனாலதான் அவங்களுமே தைரியமா இருந்தாங்க, நாங்க ஜெயிச்சு வந்துருவோம் அப்படிங்கிறதுல. பட் தீர்ப்பு கடைசியா மாறிடுச்சு. இல்ல தீர்ப்பு முடிகிறது இல்ல வந்து பாக்குறதுக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு ஒரு ஜெயினான்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப இவங்க விஜய் வந்து கவர்ச்சி அரசியல் வந்துட்டாரு, அவரு கிழக்கிழப்பையை காட்டி வந்துட்டாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. அது போன்ற அல்ல. அதாவது இத்தனை லட்சம் கோடி கடன் எதுக்கு வாங்கணும்? நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். பொருளாதார முன்னேற்றம் இருந்தது, தமிழகத்தில் இருந்தது, ஓகே, அதை மறுக்கல. இத்தனை லட்சம் கோடிகள் கடன் எதற்கு? கடன் வாங்குது. அப்ப இந்த வருமானம் என்ன ஆகுறது? இந்த வருமானம் என்ன எதை நோக்கி போகுது? இவ்வளவு பொருளாதார முன்னேற்றம் நடந்து என்ன பிரயோஜனம்? கடன் வந்து வேறு எந்த மாநிலத்தில் இல்லாதவங்க அதிகமான கடன். உத்தரப்பிரதேசல அதாவது கடனை தாண்டி வருவாயை பெருக்கியவர்கள் இப்ப இருக்கிற அந்த யோகி தலைமையிலான ஆட்சி. அது இந்தியாவிலே பெரிய மாநிலம். அந்த மாநிலத்துல அவ்வளவு விஷயங்களை பண்ணி செய்யறாங்கன்னா அவன் ஆட்சியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தான். அதாவது நேரம் வந்து அவன் பார்வை இது குதிரை பார்வையில தான் இருந்துச்சு, கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி. இவங்க அப்படி இல்ல, கடிவாளத்தை கழட்டிட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்ச கூட்டம். நான் துபாய் வந்தப்போ அங்கேயே வந்து இந்த இடத்துல இந்த மந்திரியோட இடம் இருக்கு, இந்த எல்லா கட்சியிலுமே அங்க இருக்காங்க. ஊழல் பண்ணி சேர்த்த சொத்துக்கள் துபாயில் பல்வேறு இடங்களில் இருந்தது. எனக்கு கண்கூடாக நான் வந்து எனக்கு சொல்லப்பட்டது, கவனித்த. அது அந்தமான் போனா அங்கேயும் சொன்னாங்க, இங்க இவர் வாங்கியிருக்காரு, இந்த தலைவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த வருமானம் எல்லாம், அதாவது நேர்வழியில் வந்த பணம் கடன்களாக போய்விட்டது. புறவழியில் வந்த இதெல்லாம் வந்து அவங்கவுங்க பாக்கெட்ல, அவங்கவுங்க வீடுகள்ல, அவங்கவுங்க சொத்துக்களாக மாறி போச்சு. மக்கள் சொத்து என்பது மக்களுடைய நிதி, மக்களுக்கான நிதி. அந்த நிதி எல்லாம் இவங்க பாக்கெட்ல போக ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுதான் ஊழல் என்பது. அதாவது விஞ்ஞான ரீதியான ஊழல் வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஊழல் தான் நடந்திருக்கு. சோ அதனால பார்ப்பதற்கு வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சா கூட உள்ள நிறைய இருட்டு இருக்கு. அந்த இருட்டுக்குள்ளதான் வந்து மக்கள் வச்சிருந்திருக்காங்க. இன்னும் மக்களை பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க. மக்களை வந்து இலவசம் என்ற பெயரால பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க. மக்களுடைய சுயநம்பிக்கை, அவங்களுடைய தன்முனைப்பை தூண்டுறது, அவங்களோட உழைப்பை தூண்டுறது, அது எதுவுமே இந்த தலைவர்கள் பண்ணல அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லுவேன். உறுதி எங்க வேணும் சொல்லுவேன், எந்த இடத்துல மேடை கூப்பிட்டு சொல்லுவேன் பேசுவேன். உண்மையான விஷயம் இதைத்தான் நாங்க கடந்த கவர்தர்கள் உழைப்பை மறந்த இளைய தலைமுறை அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களோட உழைப்பை இப்ப இருக்க தலைமுறையோட உழைப்பை கம்பேர் பண்ணனா கண்டிப்பா உழைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறிப்படுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை ஊக்குவித்ததும் இந்த மாதிரி சினிமா கலாச்சாரத்தை உருவாக்கணும் கண்டிப்பா அந்த 2 கட்சிகளும் தான். அதுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு. மாற்றம் ஒரு சரியான மாற்றமா இல்லாட்டி கூட ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் வந்து இது வந்து கவர்தர்பாலான நிகழ்ச்சி வந்து மக்களுக்காக, மக்களை வந்து வழி நடத்துறதுக்காக தான். ஸோ இந்த மாற்றம் வந்து சரியோ தவறோ இயற்கை கொடுத்திருக்க மாற்றம். இந்த மாற்றத்தினால வந்து இந்த இரு பெரும் கட்சிகளுக்கும் உண்மை முகம் வந்து வெளியே தெரிய வந்துருச்சு. ஸோ குட்டி குட்டியா வார்டு மெம்பராவோ இல்ல வந்து கவுன்சிலராவோ தலைவர்களாவோ ஊருக்குள்ள இருக்கவங்களுடைய ஒரு சஃபல் ஆனதுனால அவங்களுடைய உண்மை முகம் வெளியே வந்துருச்சு. அவங்களோட வார்த்தைகள்ல வந்து அவங்களுடைய நீங்க பெரிய தலைவர்களோட வார்த்தைகள், அவங்களுடைய மீட்டிங், அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்துறாங்க. ஸோ இதுவரையும் காமிச்சுக்கிட்டு இருந்த முகங்கள் வேறு, இப்ப காமிக்கப்படுற முகங்கள் வேறு, உண்மையான முகங்கள் வெளியே வந்து இது ஒரு நல்ல மாற்றம் தான். ஆனா இந்த மாற்றத்தை வந்து இப்ப இருக்கிற ஆட்சி, கூட்டணி ஆட்சி வந்து சமாளிச்சு வெளியே வரணுங்கிறது மக்களுடைய விருப்பமும் நம்மளுடைய விருப்பம் தான். அதையும் தாண்டி இதுக்கு அடுத்து வரப்போற ஆட்சிகள்ல வந்து இதுக்கு மேலாகவும் வந்து ஒரு பெரிய மாற்றம், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்த கபர் தர்மன் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுக்கிறோம். கடைசியாக எம்ஜிஆர், அதாவது எம்ஜிஆரோட எல்லா வாழ்க்கை வரலாறையும் நீங்க உங்க படங்களா இருக்கு. அப்படி இருக்கப்ப எம்ஜிஆர் நிலைநிறுத்தி மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு சின்னதா இந்த மக்களுக்கு எப்படி நீங்க அறிவுறுத்தணும்? அவர் மக்களுக்காக சிந்தித்தவர், செயல்பட்டவர், மக்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் அவர் பாடல்களோட வசனங்கள், அவர் மக்களுக்கு சொன்ன கருத்துக்கள், அதாவது பாசிட்டிவ் அப்ரோச், நேர்மறையான சிந்தனையை வந்து அவர் வாழ்நாள் முழுவதும் சொல்லியிருக்காரு.
அதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. அதாவது மது அருந்தக்கூடாதுங்கிற அவர் இந்த ஒரு வார்த்தையை நம்பி அவர் படங்களை சொன்னதை வச்சு, படங்களை காட்சிகளை வச்சு, அதாவது நேற்று நாளை படத்துல ஒரு காட்சி வரும், ஒரு தண்ணி போட்டுட்டு ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு அது பத்தாம மறுபடியும் மதுக்கடையை நோக்கி போறதுக்கு போகும்போது எம்ஜிஆர் கிட்ட கேட்பாரு மதுக்கடைக்கு போறதுக்கு வழி எங்கன்னு கேட்டு, எம்ஜிஆர் உடனே பக்கத்துல ஒரு போர்டை காட்டுவாரு, சுடுகாட்டுக்கு போகும் வழின்னு சொல்லி காட்டுவாரு. நீ இங்கதான் போக போறியா, சுடுகாட்டுக்கு போக போறியா அப்படின்னு சொல்லி காட்டுவார். இதை விட எப்படிங்க சொல்ல முடியும்? சினிமாவில இருந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் வந்து தனக்கு என்ன வழி இருக்கோ எல்லா வழியிலும் அது சொன்ன வருது. அதை பின்பற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பின்பற்றுபவர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்க மது பழக்கத்தை தமிழக மக்களுக்கு உண்டாக்கி அவங்களுடைய வாழ்க்கை முறையை சீரழிந்து மிக இன்னைக்கு நடக்கின்ற பெரும்பகுதி குற்றங்கள் அந்த மது அருந்துவதால் வருகின்ற அந்த அந்த பிரச்சனைகளாலதான் வந்து இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, பாலியல் வன்முறை கொடுமைகள் நடக்குது. அடிப்படை காரணம் மது அருந்துவத விஷயம்தான். விளாத்தை குளத்துல அந்த பெண்மணி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டதும், சூலூர்ல அந்த சிறுமி 10 வயது சிறுமி துன்பப்பட்டதும், பாலியல் வன்கொடுமையால் துன்பப்பட்டதும் காரணம் எல்லாமே பாத்தீங்கன்னா மது அருந்துவதால், அது போதைனாதான். அதை ஒழிக்க வேண்டும். நேர கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும், படிப்படியாக அதை அமுல்படுத்த வேண்டும். அது மது இல்லாத மாநிலமாக தமிழகம் வந்தால் 71க்கு அப்புறம் தானே தமிழகம் இப்படி வந்துச்சு. 70க்கு முன்னாடி தமிழகம் நல்லா தானே இருந்துச்சு. ஏன் அந்த பாதைக்கு திருப்பினாங்க? ராஜாஜி ரத்த கண்ணீர் வடிக்காத குறையாக கருணாநிதி வீட்டுக்கு கடுமையான மழை பெய்த போதும் வீட்டுக்கு போய் வேண்டாம் அந்த கடை திறக்காதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டார். அதை கருணாநிதி பொருட்படுத்தவே இல்லை. அன்று தொடங்கிய அந்த துன்பம் இன்று வரை தமிழகத்தில் தொடர்கிறது. இதை வந்து எல்லாரும் சேர்ந்து, ஒரு கூட்டு முயற்சியா எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். வெறும் விமர்சனங்கள் பண்றதுல எந்த அர்த்தம் கிடையாது. நீங்க உங்க கட்சிக்காரங்க மது இருந்த கூடாதுன்னு சொல்லி அன்புமணி சொல்லட்டும், சீமான் சொல்லட்டும், திருமாவளவன் சொல்லட்டும், ஒவ்வொரு தலைவரும் அவங்க கட்சிக்காரங்க நீ மது இருந்த கூடாது சபதம் எடுக்க வைக்கட்டும். ஏன் RSS பத்தி எல்லாம் குற்றம் சொல்றாங்களே? நானும் ஆரம்பத்துல RSS மேல கொஞ்சம் எனக்கு ஒரு குறைபாடுகள் இருந்துச்சு. ஒரு மதம் என்ற பேரு வந்து அவங்க பயன்படுத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க உருவாக்கி வச்சிருக்க அந்த தொண்டர் பரவல் பாருங்க, எல்லாமே நீட்டா இருக்காங்க, சுத்தமா இருக்காங்க, எந்த கெட்ட பழக்கத்துக்கு ஆளாக அதுல வந்து தேசப்பற்று தான் மெயினா இருக்கு. ஆனா அவங்க விமர்சனம் பண்றங்கிற பேர்ல என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஏன் உங்க தொண்டர்களை நீங்க உருவாக்க கூடாது? அது திமுக செய்யட்டும், அதிமுக செய்யட்டும், இதை செய்யுங்க. அதை செய்யறது விட்டு போட்டு இவ சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்றது இனி வந்து அறவே வந்து புறக்கணிக்கப்படணும், அறவே ஒழிக்கப்பட வேண்டும். விஜய்க்கும் அதை வந்து நான் இதன் வாயிலாக சொல்லிக் கொள்வது, உங்கள் தொண்டர்கள் இனி மதம் இருந்த கூடாதுங்கிறத கொண்டாங்க. நீங்க கடையை மூடுறது பெரிய விஷயம் கிடையாது, கடையை மூடுவது பெரிய விஷயம் அல்ல. மதுவை அருந்தாதீங்கன்னு அப்படிங்கறத சொல்றத ஒரு கட்சியில உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மதம் இருந்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த உறுதிமொழி எழுதி வாங்குங்க. அதை செய்யுங்க. ஒவ்வொரு உறுப்பினர் கார்டு வச்சிருக்காங்களே அத்தனை பேரிடம் அந்த கார்டுலயே நீங்க மென்ஷன் பண்ணுங்க, நான் மது அருந்துவதில்லை அப்படின்னு சொல்லி நீங்க கார்டை கொடுங்க. செய்ய முடியுமா உங்களால? அது செஞ்சீங்கன்னா நீங்க புரட்சி, அது செய்யலைன்னா அது புரட்சியே கிடையாது. இதன் வாயிலாக இதை நான் வந்து தொடர்ந்து என்னுடைய இடைகளிலேயும் தலைங்கமே எழுதியிருக்கேன். மது இல்லாத தமிழகம் வர வேண்டும், உருவாக்க வேண்டும். ரஜினிகாந்த் சொல்லட்டுமே, அஜித் செய்யறாருங்க, அஜித் செய்யறார் தன்னுடைய படங்களை மது அருந்துவதில்லைங்கிற ஒரு காட்சி அமைப்பு வந்து தனியாக எல்லாமே பண்றாரு. அவர் ரசிகர்களுக்கு சொல்றாரு. ஒரு நடிகன் அதுதாங்க சீர்திருத்தம், அதுதான் விழிப்புணர்ச்சி. அது எல்லா நடிகர்களும் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கிட்டு, சிவகுமார் அன்னைக்கு சொன்னா அவரை கோச்சுக்கிட்டாங்க, சொன்னாருங்கிறத பாருங்க, ஏன் சொல்லலங்கிறதெல்லாம் கேள்வி எல்லாம் வேண்டாம். இப்படி வந்து ஒரு அறகுற ஒரு நாலெட்ஜோட இருக்கிற ஒரு கூட்டம் சமூக வலைத்தளங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்படா இருக்காங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அது வந்து திருத்தப்பட வேண்டும். அதை வந்து திருத்தப்பட்டு எல்லாருக்கும் இதை வந்து சொல்லிட்டு இருக்க முன்னோர்கள் சொன்னதை வந்து செய்யுங்க. நேற்று ஒரு ஊடகவியலாளர் பேசிட்டு இருக்கும்போது ராஜாஜி ஒரு பத்திரிகை நடத்தினாராம், விமோசனங்கிற பேர்ல ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காரு. அதுல வந்து தலைநிலத்துல இருந்து உள்ள கட்டுரைகள், கதைகள் எல்லாமே மது அருந்தக்கூடாதுங்கிறத வலியுறுத்துகின்ற விஷயங்கள் அதுல இடம்பெற்றது. அன்னைக்கு அவர் பண்ண ஒரு வழிகாட்டிய மற்ற விஷயங்கள் ஏன் நீங்க செய்யக்கூடாது? செய்யுங்க, செஞ்சீங்கன்னா அது நியாயமா இருக்கும். எம்ஜிஆர் செய்த அந்த காட்டிய வழியில் எல்லோரும் பயணமாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கபர் தர்பார் நிகழ்ச்சி செய்திகளையும் செய்தி ஊடகங்களையும் ஆளுமைகளையும் நம்ம செய்தி ஆளுமைகளையும் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய மக்களுக்கான பாடம் என்ன அப்படின்னா, மது அருந்துவதை வந்து எப்படி அதாவது நம்ம வந்து அடுத்தவங்களால சொல்ல முடியாது, மக்களாகிய நம்மளுடைய மனமாற்றமே ஒரு ஒரிஜினலான அரசியல் மாற்றம். இதுக்கு தயாராகிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வழியாக நம்ம ஒவ்வொரு
ஆய்வுகளையும் நம்ம நடத்திட்டு வரோம். அப்படி இருக்கிறப்ப வந்து மக்களாகிய நம்ம மாறினா மட்டும்தான் எல்லாமே மாறும். அதனால நீங்க ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி போனீங்கன்னா அங்க நின்று கியூல நின்று தான் ஆட்டோ ஏறுவாங்க. நீங்க இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்து மும்பை போனீங்கன்னா அது நடக்கும். அதே மாதிரி மித்த மாநிலங்கள் போய் பாத்தீங்கன்னா தெரிய வரும். அது அந்த மாதிரி சிஸ்டம் வந்து நம்ம மாறதான் ஆட்சி மாறும். அங்க இப்ப எதுவும் மாறாது அப்படிங்கறத வந்து ஐயா சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அவங்க சவால் விட்டுருக்காங்க. நீங்க உங்களுடைய தொண்டர்களை மாற்ற முடியுமா அப்படின்ட்டு. ஒரு சில கட்சிகள் கட்டமைப்பா இருக்காங்க. சீமானுடைய கட்சிகள் கூட கட்டமைப்பா வந்து அவங்களுடைய சேர முதற்கொண்டு எடுத்து வச்சுட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சிகளும் அடுத்த தலைமுறை வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நெகட்டிவ் எல்லாரையும் சொல்லிட முடியாது. ஒரு சில அன்புமணி செய்யறாரு, அன்புமணி செய்யறாரு. மாற்றத்துக்கான ஒரு 2 பெரும் தலைவராக இந்த மாதிரி பெரும் தலைவர்கள் வந்து ஆதரிங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. கபர் தர்பாரில் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கடற்கரை பாண்டியன் நமது ஐயா திரு இதயக்கனி விஜயன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.